இந்த பயிற்சியை கொடுத்துட்டேன், எல்லாம் எழுதிட்டாங்கன்னு வச்சுங்க. நான் கேட்கறது, இந்த முதல் ஆள் நம்பர் 1 போட்டிருக்கீங்களே அது யாருங்க? அவர் ஆண் பிள்ளையா இருந்தா என் மனைவிங்க அண்ணுவார். சரி, அது பெண் பிள்ளையா இருந்தா இது மேலே இருக்கிறது என் கணவருங்க. உலகம் முழுவதும் நான் சுற்றி பார்த்ததில் 80% கணவன் மனைவி இந்த 2 பேர் மேலே தான் சினம் கொள்வது ரொம்ப அதிகமாக ஆபத்தில் இருக்குது. இந்த 2 பேருடைய உறவு எவ்வளவு மதிப்புடையதுன்னுட்டு பாருங்க. இந்த மதிப்புடைய உறவு இந்த லேசான அதாவது அலட்சியத்தினால அந்த உறவு பாதிக்கப்படுது அல்லவா? பல தடவை ஒருவருக்கு அந்த இழிவான அதாவது மனதுக்கு துன்பத்தை கொடுத்துக்கிட்டே இருந்தால் அந்த உறவே இருக்கும். ஆனால் செல்லடித்த புத்தகம் மாதிரி உள்ள ஒன்றும் இருக்காது. அந்த மாதிரி உறவு கெட்டு போகும். அதனால் இதை பயிற்சியில் கொண்டு வரணும். நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு நாளைக்கு மறுநாளைக்கு உட்காந்துக்குங்க, ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கிடுங்க. அந்த முதல் நாளில் முதல் பேர் எடுத்தீங்களே அந்த பேர் உடைய ஆள், அவர்களுக்கு எனக்கும் இந்த உறவு ஏற்பட்டு எத்தனை காலம் ஆச்சு, இந்த காலத்தில் அவர்கள் எனக்கு ஆற்றியுள்ள தொண்டு நன்மைகள் மகிழ்ச்சி என்ன எல்லாம் பார்க்கணும். அப்போ பார்த்தா எத்தனையோ சந்தர்ப்பத்தில் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய இன்பமும் மகிழ்ச்சியும் நன்மைகளும் நினைவுக்கு வரும். இவ்வளவு நல்ல நன்மையே நமக்கு செய்தவர்கள் பேரில் நான் சினம் கொள்வது, அலட்சியம் பண்ணுவது, மனம் வருந்த செய்வது சரியா? இல்லை. இன்று முதல் கொண்டு நான் இந்த அம்மையார் பேரில் இல்லை இந்த ஐயா பேரில் நான் சினம் கொள்ளவே மாட்டேன் என்று அந்த நுண்மையான அறிவு நிலையில் ஒரு சங்கல்பம் எடுத்துக்கொள்ளுங்க. பல தடவை அவர்கள் முகத்தை மனதுக்குள்ளாக கொண்டு வந்து நான் இது வரைக்கும் தப்பு செய்துட்டேன், இனிமே அந்த தவறு செய்யவே மாட்டேன், உன் பேரில் நான் சினம் கொள்றதே இல்லை. அடுத்தபடியாக சினம் கொள்வது ஒன்று, ஆனால் எந்த சந்தர்ப்பத்தில் எந்த மாதிரியான சூழ்நிலையில் என்ன சொன்னாங்கன்னா அப்போ சினம் வருது என்றது மறுபடியும் எண்ணி பாருங்க. அந்த மாதிரியான சந்தர்ப்பம் வர்ற போதெல்லாம் உஷாராக கவனிச்சுட்டே இருந்து இங்கே தான் நான் வழிக்கு விழுந்து விடுறது பழக்கம், நான் விழமாட்டேன். அவங்க என்ன சொன்னாலும் சரி, அவங்க என்ன செய்தாலும் சரி, நான் சினம் கொள்ள மாட்டேன் என்று தீர்மானம் பண்ணி கொண்டு அந்த மாதிரியான நிலைமைகளை நீங்கள் கடந்து நிற்கிறதுக்கு ஒரு 2-3 தடவை பயிற்சி வந்துடுத்துன்னு வச்சுங்க. எந்த சமயத்திலையும் அவர்களை நினைக்கும் போதெல்லாம் இந்த எண்ணங்கள் வரும். அவர்களை பார்க்கும்போது அவர்களோட பழகும் போதெல்லாம் இந்த எண்ணங்கள் முன்ன வந்து நிற்கும். அதில் இருந்து சினம் தவிர்க்க வேணும் என்று எடுத்த முடிவு வெற்றிகரமாக முடியும் என்று என்னுடைய அனுபவம். அதுக்கு அடுத்தது இது 7 நாளைக்கு ஒருத்தர் பேர்லேயும் செய்யுங்க. ஒரு 10 நிமிஷம் அல்லது 5 நிமிஷம். ஆனால் 2 நாளைக்கு போன 3ஆவது நாள்லேருந்து ரொம்ப இன்பமாக இருக்கும். ஏன்னா அவங்க செய்த நன்மைகளெல்லாம் கவனித்து பார்க்க முடியுதப்போ. அதோட தினசரி வாழ்க்கையில் இப்போ ஏற்பட்டவர்களுக்கு நான் செய்த தீங்கு இப்படி இப்போ நான் திருந்தி வர்றேன் என்ற போது அதில் ஏற்படக்கூடிய சந்தோஷமும் இருக்கும். அதனால் யார் பேர்லையும் சினம் வராது. அதுவே உங்களுடைய அறிவாட்சித்தரமாக மாறிவிடும். அதுவே பண்பாட்டுத்தன்மையாகவும் மாறிவிடும். அதில் இருந்து சினம் தவிர்த்து விட்டால் மற்ற எல்லா துர்க்குணங்களும் மாறிவிடும். மனிதனுக்கு அன்பும் கருணையும் தானாகவே ஜொலிக்க ஆரம்பிக்கும். அதிலிருந்து வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இன்பமாக நிறைவாக யாருடன் நட்போடு இருப்பதாக அமையும் என்று கூறி இந்த பயிற்சி செய்து வாழ்க்கை வளமாக்கி கொண்டு நீங்களும் வாழணும். இந்த பயிற்சியின் மூலமாக நீங்கள் பெற்ற வெற்றி, உங்களுக்கு ஒரு குழந்தை உண்டாகுமேயானால் அந்த குழந்தையும் கருவில் திருவுடையார் என்ற முறையில் அவர்களுக்கு உன்னுடைய பயிற்சியினுடைய பலன் வாழ்க்கையிலே பார்க்கலாம் என்று கூறி நீங்கள் அனைவரும் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் இவற்றில் ஓங்கி
சிறப்பாக வாழ வேண்டும் என்று வாழ்த்தி உரையை நிறைவு செய்கிற வாழ்க வளமுடன் வாழ்.